மனசுல என்ன ரகசியம் இருக்குன்னு அவருக்கு தெரியணுமா வேண்டாமா? அப்புறம் எப்படி அவனை அழிக்கலாம்? தயவு செய்து சிந்தனை பண்ணி பார்க்கணும். நான் முரண்பாடா பேசுறேன்னா இல்ல அது உங்களுக்கு ஏதாவது புரியுதா? புரியாதவங்க யாராவது இருந்தா சொன்னா நான் விவரமா சொல்றேன். எல்லார் மனசிலும் நான் தான் இருக்கிறேன், ஒவ்வொரு காரியத்தையும் நான் தான் திட்டமிட்டு செய்கிறேன். எல்லா காரியங்களையும் திட்டமிட்டு நடத்துவோம் நான் தான் சொல்றாரு. அப்போ ஒருத்தர் கெடுதல் செய்யறான்னா அந்த காரியத்தையும் அவர் தானங்க திட்டமிட்டு நடத்தி ஆகணும். அது எப்படி அவன் மேல பழி போட முடியும்? நல்லா சிந்தனை பண்ணி பார்க்கணும். அதனால எங்களுடைய கருத்து உங்களுக்கு முரண்பட்டு பேசுறதுங்கிறது கிடையாது. முதல்ல தயவு செய்து அதை புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் மறுக்கணுங்கிறது எங்களுடைய கருத்து கிடையாது. உண்மையா பொய்யா, இது ஒத்து வருமா அப்படிங்கறத நீ சிந்திக்கணும். ஐயா சொன்னாங்க, நீங்க பாப்பானை எதிரிப்பீங்க, அவனை கொல்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது, அதனாலதான் பூணூலை மட்டும் வெட்டுறீங்க அப்படின்னு சொன்னார். இப்ப நான் ஒரு சமுதாய விரோத செயல் பண்றேன், ஒரு குற்றம் பண்றேன், என்ன கவர்மெண்ட் தூக்குல போட்டுறான் அப்படின்னா அது எனக்கு தண்டனை கிடையாது. அது என் மனைவி மக்களுக்கு தான் தண்டனை. என்ன இழந்து அவங்க துன்பப்படுறாங்க, சாகர மட்டும் வருமானம் இல்லாம பட்னி பசியில கிடக்குறாங்க. நான் ஒரு தப்பு செஞ்சா எனக்கு தான் தண்டனை கொடுக்கணும் தவிர என் குடும்பத்துக்கு தண்டனை கொடுக்கிறது ஒரு நியதி ஆகாது, நேர்மை கிடையாது. அப்ப ஏன் பூணூல் அர்த்தம் அந்த பாப்பானை அடிக்காம அவனை அடிச்சு கொள்றது பெரிய சமாச்சாரம் கிடையாது. 100க்கு 3 பேர் இருக்கான். பெரியார் சொன்னார், ஒரு காலகட்டம் வரும் நான் ஊன்னு சொல்லுவேன், நம்ம 100 பேர் போவோம், அவன் 100 பேர் வருவான், நம்மால 3 பேர் தான் சாவான், 97 பேரும் அவன் முழுக்க செத்துருவானார். 3% தான் இருக்கான். ஆனால் அது நம்ம செய்யறதுக்காக இல்ல, அவனையும் மனிதனாக மதிப்போம், திருத்த பாப்போம்னு சொன்னார். ஆப்பிரிக்கா போறார் பெரியார், அங்க பாப்பானை அடிக்கிறான் நீக்கிறோம், அங்க பாப்பானுக்காக வாதாடுறாரு. அவனும் மனுஷன் தானே, அவனை எப்படி அடிக்கிறீங்க? எங்களுக்கு மனித நேயம் தாங்க, பாப்பான் எதிரி கிடையாது. இந்து மதத்துல இந்தியாவில எங்களுக்கு பாப்பான் எதிரி, அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ஏன் பூணூலை அறுத்தாரு? ஆவணி ஆவட்டம் அன்னைக்கு நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல திருச்சியில வேடிக்கை பார்ப்போம், தஞ்சாவூர்ல வேடிக்கை பார்ப்போம். பூணூலையும் குடுமையும் வெட்டி ஒரு கவர்ல போட்டு பெரியாருக்கு அனுப்பணும். மறுநாள் வரும், விடுதலை வரும், தஞ்சை மாவட்டம் 125 பூணூல் 125 குடுமி, திருச்சி மாவட்டம் 85 பூணா. என்ன படிச்ச ஞாபகம்லாம் எனக்கு இருக்கு வரும். என்ன காரணம்? அப்ப எல்லாம் பெரியார்ட்ட போய் பாப்பானுங்க கேட்டாங்க, ஏங்க நீங்க ரொம்ப அன்பே வடிவானவர் சொன்னாங்க, மனிதநேயம் மிக்கவர் சொன்னாங்க, நாங்க எங்க உடம்புல ஒரு நூலை போட்டுக்கிறோம், எங்க தலையில கொஞ்சோண்டு பின்னாடி குடுமி வச்சுக்கிறோம், இதனால உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஐயா அருமையா சொன்னார். என்ன தெரியுங்களா சொன்னார்? நம்ம யாரும் சொல்ல முடியாதுங்க, எல்லாரும் ஒரே தெருவில் வசிக்கிறோம். என் வீட்டு வாசல்ல மட்டும் ஒரு போர்டு போட்டுக்கிறேன், பத்தினிகள் வாழும் இடம்னு, நீ விடுவியான்னு கேட்டார். இப்ப என் வீட்டு வாசல்ல பத்தினிகள் வாழும் போர்டு போட்டா அப்ப பக்கத்து வீட்டுல யாரு இருக்கிறதா அர்த்தம்? பத்தினி இல்லாத ஒரு தேவடியா இருக்கான்னு அர்த்தம். விடுவியா? அதே மாதிரிதான் சமுதாயத்துல நாம எல்லாம் மனிதனா பிறந்திருக்கோம். பிறக்கும் போது உனக்கு இந்த நூல் கிடையாது, பிறக்கும் போது உனக்கு சாதாரணமா எனக்கு எப்படி முடி இருக்கோ அதே தான் இருந்தது. அப்ப நீ முன்னாடி இருக்கிற முடியெல்லாம் வலிச்சுட்டு பின்னாடி கொஞ்சம் தொங்க விட்டு நீ மேல் ஜாதிங்கிற, உன் மேல ஒரு நூலை போட்டுக்கிட்டு நீ மேல் ஜாதின்னு சொல்லும் போது தானாகவே நான் கீழே தள்ளப்படுகிறேன், நான் கீழ் ஜாதி ஆயிடுறேன். இந்த நூலை வெட்டினா நீ திரும்ப ஒரு நாளுக்கு வாங்கி அங்க போட்டுருவ. ஆனா இது வளர்றதுக்கு உனக்கு 20 நாள் 25 நாள் ஆகும். இந்த 25 நாளாவது நீ கீழ் ஜாதியா இருந்து அனுபவப்படு அப்படிங்கறதான் ஐயா வெட்டினாரே தவிர அவங்கள கொல்ல முடியாம அது வெட்டவில்லை. அப்புறம் ஐயா சொன்னாங்க, அவனை கொலை பண்ணா கொலை கேஸ் வரும், பூணூலை வெட்டினா சின்ன கேஸ் வரும் தான். நீங்க பூணூலை வெட்டி தயவு செய்து புரிஞ்சு இதுக்கு பதில சொல்லுங்க. பூணூலை வெட்டினா சின்ன கேஸ் வரும், ஆளை கொலை பண்ணீங்கன்னா பெரிய கேஸ் வரும்னு பயந்து தான் பூணூலை வெட்டுறீங்கன்னாங்க. போன மாசம் ஒரே ஒரு பூணூலை பெரம்பலூர்ல எங்க தோழர் ஒருத்தர் ஒரு பாப்பானுக்கு அறுத்ததுக்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஆள் மேல எந்த ஒரு குற்றமும் கிடையாது, அவர் ஜெயிலுக்கு போனது கிடையாது, ஒரு சின்ன கேஸ் கூட கிடையாது. ஒன்றை நான் பூணூலை அறுத்ததுக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டு இந்த கலைஞருடைய அரசு தான் கைது பண்ணிருக்கு. பெரம்பலூர் லட்சுமணன் பேரு. இப்ப அவரை பெயில் எடுக்கிறதுக்கு நாங்க அவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறோம், புரியுதுங்களா? அதனால இன்னைக்கு இந்த பூணூல்ல தான் தேசியமே இருக்குன்ட்டு அரசு பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒன்றை நான் பூணூல் வாங்கி போட்டா நூல் கண்டு தீர்ந்து போச்சு, ஒரு நூல் கண்டு வாங்கினா நம்ம 20 பேர் பூணூல் போட்டு போலாம். அப்ப இப்ப எங்களுடைய கை காசை செலவு பண்ணி நாங்க வந்திருக்கோம். உங்களுக்கு யாரு செலவு பண்றாங்கன்னு தெரியாது. உங்களுடைய இயக்கமா நீங்க எல்லாம் சேர்ந்து மாதம் ஏதாவது ஒரு தொகை கொடுத்து ஃபண்டு வச்சுட்டு பண்ணீங்க, எங்களுக்கு எல்லாம் கிடையாது. இப்ப அவர் வந்திருக்காருன்னா அவருடைய செலவு, நான் வந்திருக்கேன்னா என்னுடைய செலவு. எங்களுக்கு பெரியாரும் கொடுக்க மாட்டார், எங்களுடைய இயக்கமும் கிடையாது, நாங்க அதை கேட்கவும் மாட்டோம், கொடுக்கற அளவுக்கு எங்க இயக்கத்துக்கு வசதியும் கிடையாது. அப்போ இப்ப நீங்களாவது என்ன பண்ணுவீங்க? மார்க்கத்தை ஏன் ஏத்துக்கிறீங்க? அடுத்த ஜென்மத்துல நமக்கு சொர்க்கம் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும். நாங்க சொர்க்கமும் கிடையாது நரகமும் கிடையாதுன்னு சொல்ற ஆளுங்க. சொர்க்கம் நரகம்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த பிறவியில நீங்க அந்த மக்களுக்கு என்ன நன்மை பண்றீங்களோ அதுதான் உண்மையே தவிர அடுத்த ஜென்மத்துல சொர்க்கம் கிடைக்கும் நரகம் கிடைக்கும் ஏமாத்தி சாப்பிடறவன் பாப்பான். இந்த புஸ்தகத்தை பாத்தீங்கன்னா கருட புராணம் ஒரு புஸ்தகம். செத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்கும் என்னென்ன தீமை கிடைக்கும் இது முழுக்க போட்டிருக்கான். பாப்பானுக்கு என்னென்ன தானம் கொடுத்தால் என்னென்ன உங்களுக்கு நன்மை கிடைக்கும், கொடுக்கலன்னா உங்களை எப்படி நெருப்புல போட்டு வதைப்பான், எண்ணெயில போட்டு வறுப்பான்னு இந்த புத்தகம்ல இருக்கு. இது அவனுங்க வேலை, போக்கிரித்தனம்.
அடுத்த ஜென்மத்துல நீ நல்லா இருப்ப, அடுத்த ஜென்மத்துல நீ நல்லா இருப்பனா அவன் இந்த ஜென்மத்துல நல்லா தின்னு கொடுத்துக்கிட்டு இருக்கான். எங்க வீட்டுக்கு வந்தா நெய்யை தூக்கி நெருப்புல விடுறான், அவங்க வீட்டுக்கு போனா நெய்யை தூக்கி பருப்புல விடுறான். அது சமாச்சாரம் வேற, கண்ணால பாக்குறோம். நீங்க பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. யாராவது இந்துக்கள் பழக்கம் தான் நீங்க பாத்திருப்பீங்க. இது மூடத்தனம் தான் சொல்றோம். அப்ப இந்த பூணூல இருக்கிறதுக்கு அதுதான் காரணமே தவிர இது நல்லவன் கெட்டவனை அழிப்பதுதான் அன்பா. அந்த கெட்டவனை இறைவன் தான் படைத்திருக்கிறார். அந்த கெட்டவனை அந்த இறைவன் தன்னுடைய திறமையினால் ஏன் நல்லவர்களாக மாற்ற முடியாது? நான் முன்னாடியே சொன்னேன், அழிக்கிறதுங்கிறது அவனுக்கு பின்னாடி உள்ள சந்ததியருக்கு கொடுக்கிற தண்டனை. அவனை வச்சே திருத்தணும், அதுதான் அவனுக்கு கொடுக்கிற தண்டனை. ஒருத்தனை அழிச்சிட்டனாக்கா அது தண்டனையா சொல்ல முடியாது. இது ஒரு கடவுள் செய்யலாமா? சாதாரண மனிதர்கள் நீங்களும் நானும் செய்யலாம். நீங்க என்ன அடிக்க வரீங்க, என்கிட்ட கத்தியோ துப்பாக்கி இருக்கு, நான் உங்களை சுட்டுருவேன், இல்லைன்னா அந்த ஆயுதம் உங்ககிட்ட இருக்கு, நீங்க என்ன சுட்டுவீங்க. இது நம்ம ஒரு சாதாரண ஒரு அல்ப ஜென்மத்துல பிறந்த மக்கள்னு மதம் எல்லாமே சொல்லுது. ஆனால் நமக்கு மேல் சக்தி உள்ளவன், அன்பானவன், அருளானவன் அழிக்கலாமான்னு தான் கேட்டேன். அதுக்கு தயவு செய்து நீங்க பதில் சொல்லுங்க. அதுக்குதான் சொல்றோம், நாங்க பிரதிபலனை இதுல இருந்து எதிர்பார்க்கல. இப்ப பெரியாருக்கு நாங்க தொண்டு செஞ்சா பெரியார் எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்காக நாங்க அதை பேசவே வரல. மக்களுக்கு நல்ல சிந்தனை வேணும், என்னன்னு உண்மையை புரிஞ்சுக்கணும். இப்ப இல்லன்னு சொல்ற நாங்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கோம், இருக்குன்னு சொல்ற நீங்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கீங்க. உங்களுக்கும் இன்ப துன்பம் பிரச்சனைகள், சீக்கு, ஆஸ்பத்திரி, மருந்து, மாத்திரை எல்லாம் இருக்கு. எங்களுக்கும் அதே மாதிரிதான் இருக்கு. ஆனால் உங்களுக்கு மனசுல குறைபாடு இருக்கு. அல்லாஹ் காப்பாத்தல, கை விட்டான், ராமன் அவன் நம்பியே ஏமாந்தேனா. எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏதாவது எங்க வாழ்க்கையில ஒரு தவறு நாங்க செஞ்சிருந்தால் அதனால கீழே போவோம். இப்ப நாங்க நல்லா வாழறோம்னு சொன்னா அது எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய திறமை. அதே மாதிரிதான் உங்களுக்கும். நீங்க இன்னைக்கு வாழ்க்கையில உயர்ந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுடைய உழைப்பு தானே தவிர உங்களை அல்லாவோ இல்லைன்னா நீங்க ஏத்துக்கிட்ட மற்ற கடவுளோட சக்தியே கிடையாது. கடவுள் சக்தின்னு சொன்னா எல்லாருமே சமமா, எல்லாருமே வளமான வாழ்க்கை, எல்லாருமே அமைதியான வாழ்க்கை, எல்லாருக்குமே நாட்டில் இருந்ததுன்னா இது கடவுள் செயல் ஏத்துக்கிறதுல எங்களுக்கு எந்தவித ஒரு குறைபாடும் கிடையாது. ஆனால் ஒரு தெருவில் அது மாதிரி இருக்கோமா? ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணனுக்கு என்ன வருமானம், தம்பிக்கு என்ன வருமானம், சிந்தனை பண்ணி பாருங்க. இதுக்கு என்ன காரணம்? கல்யாணம் ஆனோன்னு எல்லாம் பிரிஞ்சு போறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஒத்துமையா இருக்கிறவங்க கம்மி இருக்கலாம். அதனால அந்த குர்ஆன்ல அது சொல்லிருக்கு, இது சொல்லு, அந்த இதுலயும் தான் நிறைய சொல்லிருக்கு, ராமாயணத்துல நிறைய சொல்லிருக்கு. இன்னைக்கு ஐயா சொன்னாங்க இதுக்கு கீழே ஆழமா போக முடியுமான்னாங்க. நாளைக்கு போக மாட்டாங்கிறதுக்கு என்னங்க நிச்சயம்? நம்ம யாராவது நினைச்சோமா இந்த மாதிரி உலகத்தை பைக்குள்ள வச்சுக்கிட்டு சுத்துவோன்னு 20 வருஷம் முன்னாடி யாராவது சிந்தனை பண்ணி பார்த்தோமா? போனுக்கு போய் சுத்திக்கிட்டு இருக்கணும், 10 கிலோமீட்டருக்கு கால் புக் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும், 180க்கு பண்ணிட்டு கால் என்னாச்சு கேட்கணும். கும்பகோணத்துல இருந்து பாபநாசத்துக்கு 6 கிலோமீட்டர் கால் புக் பண்ணி பேசணும். இன்னைக்கு அந்த நிலையா இருக்கிறோம். இங்க இருந்து அமர்த்தினா அமெரிக்கா பேசுது. இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சா? மனிதர் கண்டுபிடிச்சானா, கடவுள் கண்டுபிடிச்சானா? அது மாதிரி இந்த பூமிக்கு அடியில போக அவசியம் இருந்தால் கண்டிப்பா அதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அங்க தங்கம் இருக்குன்னு போயிட்டு இருக்காங்க, இருக்கிற வரைக்கும் போவாங்க. தங்கம் 10 கிலோமீட்டர் தான், அதுக்கான ஏற்பாடு பண்ணி போவாங்க. இப்ப நிலாவுக்கு என்ன அப்படியே ராக்கெட்ல ஏரோப்ளேன்ல போற மாதிரி போறான், பாதுகாப்போட போறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, அதாவது கெட்டவனை தண்டிக்கிறது அளவற்ற அருளுக்கு எதிரா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி கேட்டோம். அவர் இன்னொரு கேள்வியே கேட்கிறாரு, அப்படியே கெட்டவன்லாம் இருக்கிறாங்க. 2 கேள்வி ஒரு முதல் கேட்டிருக்கிறாரு. அதுல ஒண்ணுக்கு சொல்லியிருக்கமே தவிர திசை திருப்பி போல, இதுவும் கேட்ட கேள்விதான். நீங்க அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தனை இதை அழிக்கிறது அவனுக்கு தண்டனையா, குடும்பத்துக்கு தண்டனையா, வாரிசு தண்டனையாண்டு மரண தண்டனையுடைய கான்செப்ட்ல அவர் வர்றாரு. மரண தண்டனைங்கிற கான்செப்ட் சரியா தவறாங்கிறது நம்ம விளக்கும், அது தனியா விளக்க வேண்டியதான், ஒரு சிட்டிங்ல விளக்கணும் கேட்டதுனால. அப்ப இந்த விஷயத்தை என்னன்னு கேட்டா, கெட்டவன்லாம் ஏன் இருக்கிறான், அதான் ஒரு பெரிய கேள்வியா உங்க சைட்ல இருந்து கேட்கிற கேள்வின்னா, கடவுள் இருக்கிறாருன்னா எல்லாத்தையும் நல்லவன் ஆக்கிவிட வேண்டியதானே, கடவுள் இருக்கிறாருன்னா எல்லாத்தையும் கெட்டவன் அழிச்சுவிட வேண்டியதானே, இல்லாம ஆக்கிடலாமே, அன்புல திருத்தலாமேங்கிறார். அதுக்கு கடவுள் அழகாக குர்ஆன் மூலமா அதுக்கு ஆன்சர் தெளிவா சொல்லி இருக்கிறார். இஸ்லாம் என்ன இதுக்கு ஆன்சர் சொல்லு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆன்சர்களுக்கு எல்லாம் நீங்க கேள்வி கேட்கணும். இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, மனிதனை அறிவு உடையவனாக கடவுள் படைத்திருக்கிறார். அவனுக்கு நல்லது கெட்டதை காட்டுறார். அவன் விரும்பினால் கெட்டதையும் செய்யலாம், விரும்பினால் நல்லதையும் செய்யலாம் என்று சுதந்திரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுக்காம மீறிக்கிட்டு செஞ்சாதான் கடவுள் எங்கன்னு கேட்க முடியும். நீ அறிவை பயன்படுத்தி நல்லவனா வாழ்றியா அல்லது கெட்டவனா வாழ்றியான்னு வாட்ச் பண்ணுவதற்காக உங்களை விட்டு பிடிப்போம் என்றுதான் எங்களுக்கு எங்க மார்க்கம் சொல்லுகிறது. அதனால கெட்டவன்லாம் ஏன் இருக்கிறான்னு கேட்டா இதான் அதுக்கு ஆன்சர். என்ன ஆன்சரு? உங்களுக்கு அது அறிவுண்ட அர்த்தம். இவர் சொன்ன மாதிரி இருந்தா அது மனிதன் ஆடு மாட படைச்சிட்டு போயிடலாம். இவர் சொல்ற மாதிரி இருந்தால் இயல்புலையே பொய் சொல்லாமல்
இயல்புலையே கோல் சொல்லாமல், இயல்புலையே திருடாமல், இயல்புலையே தப்பு செய்யாமல் இருந்தால் அதுக்கு மிருகம். அது சிந்திச்சு பார்த்து இதையும் செய்யலாம் அதையும் செய்யலாம்னு உன்னை தேர்ந்தெடுக்கிறான அவன் தான் மனுஷன். அவர் என்ன செய்யறாருன்னா அது மாதிரி படைச்சிருக்கலாமான்னா அது மாதிரி படைப்பு இருக்கு, ஆடு மாடு கலதெல்லாம் இருக்கு. அது மாதிரி ஒண்ணு இருக்க வேண்டும் கடவுள் விரும்புற மாதிரி இது மாதிரி ஒண்ணு இருக்கணும்னு விரும்புறாரு. நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே இயல்புலே நல்லவன்னா அது மனுஷனா? இயல்புல அவன் நல்லதுதான் அவனுக்கு செய்ய முடியும். அவன் நான் கெட்ட ஒரு காரியம் செய்யவே இயலாதுன்னா அது மனுஷனா இருப்பானா? அறிவுண்டால என்ன அர்த்தம்? ரெண்டு பாட்டு இருக்கணும், இதுவா அதுவா. நீ இந்த அறிவை சரியா பயன்படுத்துறியான்னு அவன் முன்னாடி ஒரு பரீட்சை வைக்கப்படுகிறது. அவன் சிந்திச்சு பார்த்து என்ன செய்யணும்? நீங்க இப்ப நான் இவர் அடிக்கவும் முடியும், அடிக்காம இருக்கவும் முடியும், ரெண்டு எனக்கு செய்ய முடியுதுல. அப்ப அந்த சுதந்திரத்தை கடவுள் கொடுத்து நீ நல்லா நடக்கிறிய கெட்ட நடக்கிற நான் பார்க்கிறேன்னு சொல்றாரு. அதுதான் மனித படைப்புடைய தத்துவமே. மனிதன் இவர் சொல்ற மாதிரி ஒரு படைப்பு இருக்குன்னு ஆசைப்பட்டாரையானால் அது மனிதனாக இருக்காது. மாடுகள் திருடுதா, மாடுகள் பொய் சொல்லுதா, மாடுகள் இந்த நம்ம